அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் 2, 11, 20 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுடைய சுபபலன்கள் என்ன, இந்த தேதிகள் அவர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும், இந்த தேதிகளுடைய ஆதிக்க எண் எது, ஆதிக்க கிரகம் எது, அதிர்ஷ்ட கிழமை எது, இந்த விவரங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கி உள்ளே வந்துடுங்க. அப்போ தான் நான் இப்போ சொல்கிற ஒவ்வொரு தகவலும் உங்களை உடனே வந்து சேரும். அதாவது 2, 11, 20 இந்த தேதிகளினுடைய ஆதிக்க எண் 2. ஆதிக்க கிரகம் சந்திரன். அதிர்ஷ்ட கிழமை திங்கட்கிழமை. 2 என்பது மனித வாழ்க்கையில் பிரிக்கப்பட முடியாத ஒரு அற்புதமான எண். அதாவது வாழ்க்கை சுழல்வதற்கு 2 வேண்டும் என்ற ஆண் பெண் இருவரை குறிக்கக்கூடிய கிரகம்தான் இந்த சந்திரன். மனதை குறிக்கக்கூடியவர், மனோபலத்தை பற்றி சொல்லக்கூடியவர். மனம் தெளிவாக இருந்தால் மட்டுமே ஒரு மனிதனால் சந்தோஷமாக வாழ முடியும். இப்போ மனமகிழ்வு தேவை. அந்த மனமகிழ்வு, சந்தோஷம், இதை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான எண் இந்த 2. கணவன் மனைவி அப்படிங்கிற இரு உயிர்களை பற்றி சொல்லக்கூடிய எண். இந்த 2 இல்லாத இடமே கிடையாது. மனித வாழ்க்கையில் ஒரு அடிப்படையான ஒரு பிரிக்க முடியாத சக்தி வாய்ந்த எண் 2. அப்பேற்பட்ட எண்ணுக்குரிய அதிர்ஷ்ட நாள் திங்கட்கிழமை. இப்போ இந்த 2 ஆதிக்கத்தினுடைய பிறந்தவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி சந்திரன் தேய்பிறை சந்திரன், வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிற திதிகளில் இருக்கும். 14 திதி வளர்பிறையாகவும் 14 திதி தேய்பிறையாகவும் இருக்கும். கடைசியில் ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி ஆக 30 திதிகள். இப்போ இந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த 2 எண் ஆதிக்கம் கொண்டவர்கள் வளர்பிறையில் பிறந்தால் அவங்களுடைய மனநிலை ஒரு மாதிரியாகவும், தேய்பிறையில் பிறந்தால் அவங்களோட மனநிலை ஒரு மாதிரியாகவும் இருக்கும். வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே மனம் பிரகாசமாக, முகமே பிரகாசமாக, எது பேசுனாலும் நல்லா ஒரு மனமகிழ்வாக பேசுவாங்க, தெளிர்ச்சியாக இருக்கும். அவங்க பேசல ஒரு பிரைட்னஸ் இருக்கும், முகத்தில் ஒரு பிரைட்னஸ் இருக்கும், அவங்க செயல்பாடுகளில் ஒரு பிரைட்னஸ் இருக்கும். இப்போ பார்க்கவே ஒரு அற்புதமாக இருக்கும். ஆனால் அந்த தேய்பிறையில் பிறக்கக்கூடியவங்க சந்திரனுடைய ஒளி மங்கும். அந்த காரணத்தினால பேசுவாங்க. ஆனால் ஒரு விதண்டவாதமாக முன்பின்மாக பேசுவாங்க. சந்தோஷமாக இருக்கும், ஆனால் சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்காது. ஒரு சடனாக கோவப்பட்டுருவாங்க, என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிடுவாங்க. அவங்ககிட்ட நம்ம பார்த்து பேசணும். எப்போ எந்த மனநிலை இருப்பாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருப்பாங்க அந்த தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஆதிக்கம் நிறைந்த எண் தான் இந்த 2 ஆதிக்க கிரகம் சந்திரன். இப்போ இவங்க பொதுவாக என்ன மனோகரன் அப்படின்றதுனால இவர் உணவை பற்றி சொல்லக்கூடியவர். சந்திரன் உணவுக்காரகன், விவசாய நிலங்களை குறிக்கக்கூடியவர். திங்கட்கிழமை அதிகாலை 6 to 7:30 எப்போவுமே சந்திர ஓரையாக இருக்கும். சுப ஓரைகள் அப்படின்னு சொல்லி அந்த சுப ஓரைகள் வரிசையில் சந்திரனுக்கு குரு ஓரை, சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திரனை சேர்த்து சந்திர ஓரை, இந்த 4 ஓரைகளும் மிகுந்த சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த தேதிகளில் பிறந்தவங்க எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒன்று செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஓரைகளில் செஞ்சால் அவங்களுக்கு அந்த காரியம் பலிதமாகும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு திங்கட்கிழமை தான் உகந்த நாள். இந்த 2க்குரிய அதிர்ஷ்ட கிழமையும் திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை சுப ஓரைகளில் அவங்க எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவங்களுக்கு அது வெற்றியில் முடியும், சுபத்துவம் அடையும், அந்த காரியம் சுபத்துவம் அடையும். விவசாய நிலங்களை குறிப்பதால் இந்த 2 எண் ஆதிக்கம் உள்ளவர்கள் அதிகமாக விவசாயிகளாக இருப்பாங்க. பண்ணை நிலங்களை வைத்து பெரிய பெரிய பண்ணையார்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. உணவு தானியங்கள் உற்பத்தியில் அவங்க விற்பனையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க.
எனவே வேத சாஸ்திரங்களை வந்து இந்த ஓரைகளில் வந்து நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எளிமையாக நம்ம மனசில் வந்து தங்க வச்சுருவார். புரியும்படியாக நம்ம படித்து அதை கற்று தேறிடலாம் அப்படின்றது ஒன்று. அப்போ திங்கட்கிழமை சந்திர ஓரையில், குரு ஓரையில், சுக்கிர ஓரையில், புதன் ஓரையில் இந்த 2 எண் ஆதிக்கத்தில் 2, 11, 20ஆம் தேதிகளில் பிறந்தவங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். அந்த திங்கட்கிழமை தான் அதிர்ஷ்டமான நாள். ஆக இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக வெற்றியில் முடியும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.